ஆரம்பாவை. அத்தியாயம் 4. ஞாழல் மரத் தேவதை. கோநகர் காஞ்சியில் குதூகலம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இன்னும் சில தினங்களில் இளவரசன் நிருபதுங்கவர்மன் காஞ்சிக்கு வந்து சேரப்போகிறான் என்பதாலேயே அந்நகர் அப்படி விழாக்கோலம் கொள்ள ஆரம்பித்திருந்தது. தங்கள் கண்ணான காவலனாக இருந்து காலம் சென்ற நந்திவர்மனின் அருமை மைந்தனை வரவேற்கப் போகிறோம் என்ற அக மகிழ்ச்சியில் திளைத்திருந்த நகர மக்கள் அனைவரும் தத்தமது இல்லங்களையும் வீதிகளையும் இப்பொழுது முதலே பாங்குற அலங்கரித்து தேவர்கோன் பட்டணமான அமராவதி போல பொலிய செய்வதில் முனைந்து விட்டிருந்தனர். இவற்றையெல்லாம் அரண்மனையில் இருந்தவாறே கண்ணுற்றும் கேள்விப்பட்டும் கொண்டிருந்த மகாராணி சங்காதேவியின் உள்ளம் மகிழ்ச்சியால் புஷ்பித்தது. இரவும் பகலும் தம் மைந்தனின் நினைவாகவே இருந்து அவனை வரவேற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளிலும் நேரடியான கவனத்தை செலுத்தி ஒவ்வொரு வினாடியையும் உற்சாகத்தோடு கழித்து வந்தவருக்கு அன்று மாலை சற்று ஓய்வு கிடைக்கவே அரண்மனையை சார்ந்த எழிலார்ந்த நந்தவனத்தின் நடுவில் அழகுற அமைந்திருந்த ஒரு வசந்த மண்டபத்தில் போய் அமர்ந்தார். சௌந்தரிய அமைதி செறிந்த அந்த சூழ்நிலை அவர் உள்ளத்தை வெகுவாக கவர்ந்தது என்றாலும் அவரது நெஞ்சத்து நினைவு கொடிகளில் ஏதோ ஒன்று அவ்வினிய சூழலின் பிடிப்பிலிருந்து நழுவி வேறொரு கசப்பான திசை நோக்கி செல்வதற்கு அறிகுறியாக அவருடைய களையான முகத்தில் கவலையின் நிழல் படர்ந்தது. நந்தவனத்தில் எத்தனையோ அழகு மலர் செடி கொடிகள் வண்ண ஜாலம் காட்டி எண்ணத்தை ஈர்க்கும் விதமாக நிறைந்திருந்தும் அவற்றிலெல்லாம் தம் கவனத்தை செலுத்தாத அரசியார் வசந்த மண்டபத்தின் வட்ட படிகளை தழுவினார் போல வளர்ந்து நின்ற ஒரு நந்தியாவட்டை செடியையே கண்ணிமைக்காமல் பார்த்தவாறு அமர்ந்திருந்தார். பச்சை தேரென குவிந்து வெண்முத்து போன்ற மலர் மொட்டுக்களுடன் இளம் காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்த அச்செடியையே பார்த்து கொண்டிருந்த அவர் தம்மை மீறிய ஒரு இன்ப உணர்ச்சியால் உந்தப்பட்டவர் போல மெல்ல தலை நிமிர்ந்து மென்னகை பூத்தவாறு அந்த நந்தியாவட்டை செடியின் இளங்கிளை ஒன்றின் முகையவிழும் நிலையிலே முறுவல் பூத்து நின்ற ஒரு புத்தம் புதிய மலரை பறிப்பதற்காக தமது மேலாடையில் மறைந்திருந்த வலது கரத்தை மெல்ல வெளியே எடுக்க முயன்றவர் சட்டென்று அதை அப்படியே மூடி மறைத்து கொண்டு பரபரப்புடன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தார். அந்த ஒரே வினாடியில் அவர் முகம் வெளுத்து சிரித்து வெளிறிவிட்டது. மனதின் வேதனையை தாழ மாட்டாதவர் போல தமது இடது கரத்தால் முகத்தை பொத்தி கொண்டார். பூஞ்சையான அவரது மென்னுடல் மெல்ல குலுங்கி அசைந்தது. விழிகளில் இருந்து வழிந்த நீர் தாரைகள் விரல் இடுக்கு வழியே வடிந்தன. அந்த நந்தவனத்தில் உலாவுவதற்கென அவர் அடிக்கடி வருவது வழக்கமானதுதான் என்றாலும் இவ்வசந்த மண்டபத்து பக்கம் மட்டும் ஏனோ வருவதே இல்லை. தன் கணவர் காலமாவதற்கு முன்பிருந்தே இங்கு வருவதை நிறுத்தி கொண்டிருந்த அவர் இன்று அறிந்தோ அறியாமலோ இம்மண்டபத்திற்கு வந்துவிட்டதற்கும் இப்போது திடீரென மன அமைதியை இழந்து வேதனை உறுவதற்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாகவே தோன்றியது. ஒரு கையால் முகத்தை பொத்தி பொறுமை கொண்டிருந்த அரசியார் தொலைவில் யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு சட்டென்று நிமிர்ந்து கண்களை பரபரப்புடன் துடைத்து கொண்டு பார்த்தார். தந்தையும் மகளும் போன்ற அத்தனை நேசபாவத்துடன் நெருங்கி குழைந்து பேசியவாறு வசந்த மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அரசியல் செயலாளர் வாலிவடுகரும் பிருத்வி மாணிக்கமும். சங்காதேவி அங்கு அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டுத்தானோ என்னவோ பிருத்வி மாணிக்கம் பின்னால் தயங்கி நின்று வேறு பாதையில் திரும்பி செடி கொடிகளிடையே மறைந்தாள். மகாராணி அவர்கள் இங்கேயா இருக்கிறார்கள்? நான் அரண்மனையில் அல்லவா தேடிவிட்டு வருகிறேன் என்று கலகலப்பான குரலில் கூறிக்கொண்டே மண்டபத்து கல் ஆசனம் ஒன்றில் அமர்ந்தார் வாலிவடுகர். வாருங்கள் ஐயா, நானும் உங்களை வரவழைத்து சில முக்கிய விஷயங்கள் பேச வேண்டும் என்றிருந்தேன். நீங்களே வந்துவிட்டீர்கள் என்று புன்முறுவலுடன் கூறி வரவேற்றார் சங்காதேவி. அரசியாரின் குரல் மாறுபட்டு தொனிப்பதை உணர்ந்த வாலிவடுகர் உள்ளூர திடுக்கிட்டவராக நிமிர்ந்து பார்த்தார். வழக்கம் போல சங்காதேவியின் வதனத்தில் சாந்தமயமான புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் அடியாக ஏதோ ஒரு ஆழ்ந்த வேதனை கரை நிரவலிட்டு இருப்பதை அவர் உடனே அறிந்து கொண்டார். குழம்பிய மனதுடன் ராணியாரை ஒரு கணம் கூர்ந்து நோக்கிய வாலிபடுகர் தம் பார்வையை சட்டென்று அந்த மண்டப படிகளின் ஓரம் வளர்ந்து நின்ற நந்தியாவட்டை செடியின் பக்கம் திருப்பினார். அடுத்த வினாடி அவர் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டவர் போல தமக்குள் மெல்ல தலையசைத்தவாறு தனிந்த குரலில், அரசியார் ஏதோ முக்கிய விஷயமாக பேச விரும்புவதாக சொன்னீர்களே என்று புன்முறுவலுடன் வினவினார். தமது மனதின் இப்போதைய நிலையை வாலிவடுகர் தெரிந்து கொண்டு விட்டார் என்று எண்ணிய அரசியார் மெல்ல சிரித்தவாறு, ஆமாம் ஐயா, உங்களுடன் மாணிக்கம் வந்தாலே அவள் எங்கு போய்விட்டாள் என்று கேட்டுக்கொண்டே சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தார். சற்று தொலைவில் இருந்த சிறிய தடாகம் ஒன்றின் படியிலே தன்னந்தனியாக சோக பதுமை போல அமர்ந்திருந்தாள் பிருத்வி மாணிக்கம். சிறிது நேர மௌனத்திற்கு பின் உற்சாகமாக நிமிர்ந்து உட்கார்ந்த சங்காதேவி மீண்டும் தொடர்ந்து, அந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயத்தை தங்களிடம் தெரிவிக்கும் போது இளவரசி மாணிக்கமும் நம்முடன் இருப்பது நல்லது என்று எண்ணினேன் என்றார்.
அரசியார் சொல்ல விரும்பும் விஷயம் என்னவாக இருக்கும் என்பதை உடனே புரிந்து கொண்டார் வாலிபடுகர். ஆனால் அதற்கு அவர் மறுமொழி ஏதும் கூறாமல் மகாராணியை ஏறிட்டு நோக்கினார். அவரது விசித்திர போக்கை கவனியாத சங்காதேவி, அந்த விஷயத்தை சொல்ல நினைக்கும் போதே என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது என்று பொங்கி வரும் மகிழ்ச்சியை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு மேலும் தொடர்ந்து கூறினார். ஆமாம் ஐயா, இன்னும் சில தினங்களில் காஞ்சிக்கு வந்து சேரவிருக்கும் என் அன்பு செல்வன் நிருபதுங்கனிடம் இந்த பல்லவ நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து அவனுக்கு முடிசூட்டி வைப்பதோடு மட்டும் என்னால் திருப்தி அடைந்துவிட முடியாது. இந்நாள் வரை நான் சுமக்க விரும்பாமலே சுமந்து கொண்டிருக்கும் பேரரசி என்ற பட்டத்தை என் அருமை மருமகள் பிருத்வி மாணிக்கத்துக்கு சூட்டி அவளை நிருபதுங்கனின் பட்ட மகிழ்ச்சியாக்கி அவனது அரியாசனத்தில் சரியாசனம் பெற செய்து பார்த்துவிட வேண்டும் என்றும் ஆவல் கொண்டுள்ளேன். நல்ல முடிவு என்று தனிந்த குரலில் புன்முறுவலுடன் சொன்னார் வாலிபடுகர். அவரது இந்த ஆமோதிப்பில் உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சி ஏதும் கலவையிட்டதாக தெரியவில்லை. அப்படியானால் கங்க மன்னர் பிருத்விக்கு இது பற்றி ஒரு மங்கள ஓலை அனுப்பி வைக்கலாமே என்று துடிப்பான குரலில் கேட்டார் சங்காதேவி. வாலிபடுகர் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு இதமான துணியில் சொன்னார், இதுவும் நல்ல யோசனையே. ஆனால் ஆனால் என்ன ஐயா என்று அவசரமாக வினவிய அரசியார் சட்டென்று எதையோ புரிந்து கொண்டவர் போல கலகலவென்று சிரித்து, ஓ, என் மைந்தன் நிருபதுங்கனிடம் இது பற்றி கலந்து ஆலோசித்துவிட்டு பிறகு இந்த திருமண விஷயத்தை கங்க மன்னருக்கு தெரிவிக்கலாம் என்கிறீர்களா என்றார். இதுவும் ஒரு காரணமே. ஆனால் நான் சொல்வது என்று மீண்டும் மெல்லிய குரலில் இழுத்தார் வாலிபடுகர். திடுக்கிட்டவர் போல நிமிர்ந்த சங்காதேவி வாலிபடுகரை வியப்புடன் பார்த்து, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா என்று அவசரமாக கேட்டார். பெரிதாக ஒன்றுமில்லை மகாராணி, ஆனாலும் அது ஒரு முக்கிய விஷயமாகவே எனக்கு தோன்றுகிறது. சொல்லுங்கள் ஐயா, உங்கள் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்விஷயத்தை முதலில் உங்களிடம் சொன்னேன். தொங்கும் மீசையை துடைத்து நீவிக்கொண்டு புன்னகையுடன் சொன்னார் வாலிபடுகர். அதாவது நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், அரசியாரின் இந்த மகிழ்ச்சிக்குரிய மங்கள முடிவை நமது நிருபதுங்கவர்மனிடமோ அல்லது கங்க மன்னரிடமோ தெரிவிக்கும் முன்னர் இளவரசி மாணிக்கத்திடம் தெரிவித்து அவரது கருத்தை தெரிந்து கொள்வது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. இதை கேட்டு பெரிதும் வியப்படைந்து போன அரசியார் அவசர துடிப்புடன் சற்றே முன் தள்ளி அமர்ந்து, தாங்கள் இவ்வாறு நினைக்க காரணம் என்று வினவினார். மெல்ல சிரித்த வாலிபடுகர் கரகரத்த குரலில், இதற்கு தெளிவான காரணம் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது இருப்பது பற்றி வருந்துகிறேன் மகாராணி. ஆனாலும் எனக்கு என்னவோ இப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. இதே விஷயத்தை அரசியார் இன்று காலையிலோ அல்லது நேற்றோ கூறியிருந்தால் நான் அதை உடனே ஒப்புக்கொண்டுதான் இருப்பேன். ஆனால் என்று இழுத்து நிறுத்தினார். ஏதும் பேச முடியாமல் பிரமித்து உட்கார்ந்து விட்டார் சங்காதேவி. சற்று முன்பு இளவரசி மாணிக்கம் வாலிபடுகரிடம் பேசிக்கொண்டு வந்ததற்கும் இப்போது அவர் இப்படி சொல்லுவதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்று எண்ணியவராக சட்டென்று நிமிர்ந்து, மாணிக்கம் தன் திருமண விஷயமாக உங்களிடம் ஏதாவது சொன்னாலா என்று ஆவலுடன் கேட்டார். மகாராணியார் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். அரைகுறையாக அறிந்துள்ளவற்றை அவசரப்பட்டு கூற எனக்கு விருப்பமில்லை. விரைவில் முழு விவரங்களையும் சேகரித்து தங்கள் முன் வைக்கிறேன் என்று அமைதியாக சொன்னார் வாலிபடுகர். சங்காதேவியின் முகம் கவலையால் வெளுத்து சிரித்தது. ஆழ்ந்த சிந்தனையில் மௌனமானார் அவர். இந்த குழப்ப நிலையில் அரசியாரை அதிக நேரம் ஆழ்த்தி வைக்க விரும்பாதவர் போல மெல்ல தொண்டையை கனைத்து கொண்ட வாலிபடுகர் லேசாக சிரித்தவாறு, மகாராணியார் கவலைப்படும் அளவிற்கு இவ்விஷயம் அத்தனை சிக்கலானது அல்ல என்றே நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை சில நாட்கள் வரை தள்ளி வைத்துவிட்டால் பிறகு நானே இது பற்றி ஒரு நல்ல முடிவை அரசியாரிடம் வந்து சொல்ல முடியும் என்றார் இதமான குரலில். அரசியாரின் முகத்தில் சிறிதே தெளிவும் அமைதியும் குடியேறின. சில வினாடிகளுக்கு பின்பு மெல்ல திரும்பி, ஆமாம் ஐயா, நீங்கள் ஏதோ முக்கிய விஷயமாக பேச என்னை தேடி வந்ததாக முதலில் சொன்னீர்களே, அது என்ன என்றார். ஒரு கணம் தயங்கிய வாலிபடுகர் தனிந்த குரலில், மகாராணியாரின் இப்போதைய மனநிலையில் அந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று நினைக்கிறேன் என்றார். இதை கேட்டு கலகலவென்று சிரித்த சங்காதேவி நேராக நிமிர்ந்து அமர்ந்து, என்னை என்ன அத்தனை பலகீனமானவளாகவா கருதிவிட்டீர்கள் என்றார் ஒரு வித மிடுக்குடன். மகாராணியார் மன்னிக்க வேண்டும், நான் அவ்வாறு எப்போதுமே நினைத்ததில்லை என்று பணிவுடன் சொன்ன வாலிபடுகர் தொடர்ந்து, நான் கூற வந்த விஷயம் அரசியாருக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் என்றாலும் இப்போது அது பற்றி மீண்டும் ஆலோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சங்காதேவி அவரை மௌனமாக ஏறிட்டு நோக்க வாலிபடுகர் குரலை கமகப்படுத்தி கொண்டு பேசினார். நிருபதுங்கவர்மரின் முடிசூட்டு விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில தினங்களில் தளபதி வில்லவன் நம்பி நமது இளவரசரை அழைத்து வருவதோடு அல்லாமல்
காலம் சென்ற மாமன்னர் நந்திவர்மர் கவிஞர் பெருந்தேவனாரிடம் ஒப்படைத்திருக்கும் மணிமுடி வைரவாள் அடங்கிய பேழையையும் உடன் கொண்டு வந்து சேர்வான். அப்பேழையில் உள்ள மணிமுடியும் வைரவாளும் பழம்பெருமை வாய்ந்தவை. பல்லவ அரச பீடத்திற்கு வாரிசாக வரும் ஒவ்வொருவரும் அந்த முடியையும் வைரவாளையும் அணிந்தே ஆட்சி பொறுப்பை ஏற்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இவ்விரண்டு மகத்தான புனித பொருட்களுடன் கடந்த 5-6 தலைமுறைகளாக இன்னொரு விலை மதிப்பற்ற பொருளும் சேர்ந்திருப்பதை இந்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர். அபூர்வ நவரத்தினங்களால் உருவான உக்ரோதயம் என்னும் அழகிய மாலைதான் அது. அந்த மாலையிலே விலை மதிப்பு உயர்வான மணிகள் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் சரித்திரமே அடங்கியிருக்கிறது. காலம் சென்ற நம் பேரரசர் 3ஆம் நந்திவர்மரின் பாட்டனாருக்கும் பாட்டனாரான 2ஆம் நந்திவர்மர் கங்க நாட்டின் மீது போர் தொடுத்து அப்போதைய கங்க மன்னராக இருந்த ஸ்ரீபுருஷர் என்பவரை வென்று அவருக்கு சொந்தமான இந்த உக்ரோதயம் எனும் நவமணி மாலையை வெற்றி காணிக்கையாக பெற்று வந்தார். இதை ஒரு பேரவமானமாக கருதி மனம் புழுங்கிய ஸ்ரீபுருஷரின் மகள் பூசுந்தரி என்பால் பாண்டிய மன்னர் அரிகேசரி பராங்குச மாரவர்மன் என்பவனை மணந்து கொண்டு அவன் மூலம் அந்த மாலைக்காகவே 2ஆம் நந்திவர்மர் மீது ஒரு போரை தொடுத்தாள். குடமூக்குக்கு அருகாமையில் உள்ள நாதன் கோட்டை எனப்படும் நந்திபுரத்தில் பாண்டியன் பாராங்குசனுக்கும் நந்திவர்மருக்கும் போர் மூண்டது. அந்த போரில் 2ஆம் நந்திவர்மரும் அவரது தளபதியான உதயச்சந்திரன் என்பவனும் பெருவீரம் விளைத்து பாண்டியனை விரட்டி வெற்றி வாகை சூடினர். இதனால் அந்த கழுத்தணியின் மதிப்பு மேலும் உயர்ந்தது. அதனை 2ஆம் நந்திவர்மருக்கு பின் வந்த ஒவ்வொரு பல்லவ மன்னரும் முடிசூட்டி கொள்ளும் போது தமது வீர மார்பிலே அணிந்து கொள்வதை ஒரு பெருமையாகவே கொண்டனர். தங்கள் கணவரான நந்திவர்மரும் அம்மாலையை அணிந்தே அரியாசனம் ஏறினார். இத்தகைய பெருமை வாய்ந்த அந்த உக்ரோதய மாலை இப்போது நம் கைவசம் இல்லாமல் போய்விட்டதே என்பதுதான் எனக்குரிய ஒரே கவலை. அம்மாலை இல்லாமல் நமது நிருபதுங்கவர்மருக்கு முடிசூட்டப் போகிறோமே என்ற குறை உணர்ச்சி என் உள்ளத்தை குடைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஏதேனும் தாங்கள் மாற்று யோசனை கூற முடியுமா என்பதை அறிந்து போகவே வந்தேன். வாலிவடுகரின் நீண்ட பேச்சை மௌனமாக கேட்டு வந்த அரசியாரின் கண்கள் கலங்கின. சற்று நேரம் வரை அங்கு ஆழ்ந்த அமைதி நிலவியது. அவ்வமைதியை இதமாக வருடுவது போல தனிந்த குரலில் பேசினார் சங்காதேவி. நான் இதற்கு என்ன யோசனை கூற முடியும் ஐயா? கைவிட்டு போனதை எண்ணி பயனில்லை. தண்டமிழுக்காக தம் இன்னுயிரை தியாகம் செய்ய துணிந்த என் இதய கோமான் நந்தி கலம்பக அரங்கேற்றத்திற்காக எரி சிதையில் ஏறி படுத்த போது அவரது வீர திருமார்பில் அந்த உக்ரோதய மாலை பளிச்சிட்டு கொண்டிருந்ததை இந்நாட்டு குடிமக்கள் அனைவருமே பார்த்தார்கள். மாமன்னர் நந்திவர்மரின் பொன்னுடலே தீப்பற்றி எரிந்தது என்றால் அவர் கழுத்தில் அணிந்திருந்த அந்த மாலை எம்மாத்திரம்? தமிழன்னையின் தவ புதல்வரோடு தானும் சேர்ந்து சாம்பலாக அந்த உக்ரோதய மாலை என்ன தவம் செய்ததோ என்று எண்ணி இப்பல்லவ நாடு பெருமைப்பட வேண்டும். எனவே என் மைந்தனின் முடிசூட்டலுக்கு அந்த மாலை இல்லாதது ஒரு குறையாக எனக்கு படவில்லை. அரசியாரின் இவ்வுரையை கேட்டு ஆறுதலும் திருப்தியும் கொண்டவர் போல மெல்ல புன்னகை பூத்த வாலிவடுகர் உற்சாகத்துடன் எழுந்து விடைபெற்று கொண்டார். அவர் சென்ற சிறிது நேரம் கழித்து அரசி சங்காதேவி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராய் அவசந்த மண்டபத்தை விட்டு எழுந்து இளவரசி பிருத்வி மாணிக்கம் அமர்ந்திருந்த தடாக படித்துறையை நோக்கி நடந்தார். அங்கு தனியே அமர்ந்திருந்த இளவரசி மாணிக்கம் ஏனோ விம்மி பொறுமி அழுது கொண்டிருப்பதை கண்டு வியப்பும் திகைப்புமாக அப்படியே வெலவெலத்து நின்றுவிட்டார் சங்காதேவி. சேனக்கசையை பற்றி புறவியே நடத்தியவாறு கரடு முரடான ஒரு மலையடிவாரத்து கொடி பாதையில் மெல்ல நடந்து கொண்டிருந்தான் பல்லவ தளபதி வில்லவன் நம்பி. அவன் உடலும் உள்ளமும் ஒரேடியாக குழம்பி சோர்ந்து விட்டிருந்தன. எதையும் நின்று நிதானித்து சிந்திக்கும் ஆற்றல் சிறுக சிறுக நசிந்து வருவது போன்ற ஒரு விசித்திர சூன்ய உணர்ச்சி. என்ன செய்வது, எங்கே போவது என்ற தெளிவோ தீர்மானமோ இன்றி குதிரை நடந்து கொண்டிருந்த திக்கில் தானும் நடந்து கொண்டிருந்தான் அவன். நாணி கண் புதைக்கும் இளம் பெண்ணின் கன்னங்களைப் போல செவ்வொளி பூத்து சிவந்து கிடந்த வானத்திரை வில்லவனின் குழம்பிய கலங்கிய மனதைப் போல மந்தாரமிட்டு மயங்க துவங்கியது. இந்நேரம் வரை தன் தலைவனை போன்று தானும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த குதிரை ஒரு பெரிய ஞாழல் மரத்தடியை நெருங்கியதும் முன்னங்கால்களால் தரையை செதுக்கி கொண்டு நின்றது. உணர்வு மழுங்கிய நிலையில் தளர்நடையிட்டு வந்து கொண்டிருந்த வில்லவன் உறக்கத்திலிருந்து விழித்தவன் போல சட்டென்று நிமிர்ந்து தன் குதிரையை வெறித்து பார்த்தான். அது அவனை விட மிகவும் சோர்ந்து களைத்திருப்பதை அறிந்து அவனுக்கே பரிதாபமாகிவிட்டது. அன்போடு அதன் முதுகை தடவி கொடுத்து புல் தரையில் மேய விட்டுவிட்டு இற்று போவது போல வலி எடுத்த தன் இடுப்பின் மீது இரு கைகளையும் ஊன்றி அழுத்தி கொண்டு தான் வந்த வழியை திரும்பி பார்த்தான். மிக தொலை தூரத்தில் கங்க நாட்டு தலைநகரின் காவல் படை தலைவனான சொக்கநாதன் ஒரு உயர்ந்த மேடை மீது ஏறி நின்று
50க்கும் மேற்பட்ட காவல் வீரர்களுக்கு ஏதேதோ கட்டளையிட்டு கொண்டிருப்பது மங்கலாக தெரிந்தது. ஓங்கி பெருமூச்சு விட்டு திரும்பிய வில்லவன் தன் இடுப்பு பட்டியில் சொருகி வைத்திருந்த அந்த வெற்று ஓலையை எடுத்து விரித்து பார்த்தான். ஒரு சில வினாடிகள் வரை அதையே உற்று பார்த்து கொண்டிருந்த அவன் வெறி பிடித்தவன் போல அவ்வோலையை கசக்கி தூர எறிந்துவிட்டு தலையை தாங்கி பிடித்த வண்ணம் ஞாழல் மரத்தடியில் கிடந்த ஒரு கற்பாறையின் மீது போய் துவண்டு அமர்ந்தான். ஏற்கனவே குழம்பி கலங்கி கிடந்த அவனது மனம் இப்போது ஒரேடியாக நீர்த்து நிலையழிந்து விட்டது. இது என்ன சோதனை? மகாராணியாரின் ஓலையில் இவ்வளவு பெரிய சூது அடங்கியிருக்கும் என நான் கனவிலும் கருதவில்லையே. இந்த பயங்கர சூழ்ச்சியின் சூத்திரதாரி யாராக இருப்பார்? மகாராணியே இப்படி ஒரு வெறும் ஓலையை கொடுத்து என்னை சோதித்திருக்கிறாரா? அல்லது அரசியல் செயலாளர் வாலிபடுகர் இதற்கு காரணகஸ்தராக இருப்பாரா? அவர்கள் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? அதற்கு எவ்வித அவசியமும் இருப்பதாக தெரியவில்லையே. ஒரு கால் ராணியோ வாலிபடுகரோ தாம் எழுதிய ஓலையை விடுத்து கை தவறுதலாக இந்த வெற்று ஓலையை சுருட்டி குழலில் அடைத்து கொடுத்து விட்டிருப்பார்களோ? இத்தனை பெரிய காரியத்தில் இவ்வளவு பெரிய தவறு செய்ய அவர்களால் முடியுமா? ஐயோ, இந்த ஓலையை வாலிபடுகர் என்னிடம் கொடுத்தபோது அவர் முன்னிலையிலேயே பிரித்து பார்க்காமல் போய்விட்டேனே. அது எப்படி முடியும்? ராணியாரின் ஓலையை அவரது செயலாளரின் முன்னே சந்தேகப்பட்டு பிரித்து பார்ப்பது தவறல்லவா? இந்த ஓலைக்குழல் என் கைக்கு வந்த பின் இதை யாரிடமும் நான் கொடுக்கவில்லையே. என் அன்னையிடம் கூட இக்குழலைத்தானே காட்டினேன், தவிர ஓலையை வெளியே எடுக்கவில்லையே. ஓ, என் நண்பன் வரகுணன் அந்த காடுகிழால் கோயிலில் இதை என்னிடமிருந்து பிடுங்கிய போது இதனுள் இருந்த நிஜ ஓலையை எடுத்துக்கொண்டு இந்த வெறும் ஓலையை வைத்து கொடுத்து விட்டிருப்பானோ? ச்சே, கேவலம் ஒரு மருத்துவச்சியின் மகனான அவன் ஏன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய துணிவான்? அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இருக்க முடியாதே. ஒரு மாபெரும் பொறுப்பை ஏற்று செல்லும் தன் மைந்தன் அதை நிறைவேற்ற தகுதியுடையவன்தானா என்பதை பரிசோதிக்க என் அன்னைதானே அவனை அனுப்பி வைத்தாள். ஆகவே அவன் மீது வீண் சந்தேகப்படுவது தவறல்லவா? ஆனால் என் அன்னை ஏன் திடீரென்று என் திறமையின் மீது சந்தேகம் கொண்டாள்? நான் அவளிடம் விடைபெற சென்றபோது கூட அவளுடைய பேச்சு செயல்முறைகள் எல்லாமே ஒரு புதுமையாக காணப்பட்டனவே. நான் புறப்பட எழுந்த சமயம் அவள் திடீரென்று எதையோ நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை எடுத்து வந்து என்னிடம் கொடுக்க விரும்புகிறாள் போல அவசரமாக அறைக்குள்ளே சென்றவள் பிறகு வெறுங்கையோடு திரும்பி வந்து ஒருவித குழப்ப துடிப்புடன் விடை கொடுத்து அனுப்பினாளே. ஏன்? ஹா, பெற்ற தாயின் மீதே இப்படி சந்தேகிக்கலாமா? நெஞ்சை ஒரு கையால் அழுத்தி பிடித்து தலையை வேகமாக ஆட்டி அசைத்து கொண்டான் வில்லவன். கொதிப்பேறிய அவன் மனம் மீண்டும் தறிகெட்டு திரிய துவங்கியது. அப்படியானால் யார்தாம் இந்த சதி வேலைக்கு காரணகஸ்தராக இருப்பார்? இந்த இக்கட்டிலிருந்து நான் எப்படி மீண்டும் என் பொறுப்பை நிறைவேற்றுவது? அந்த எல்லை காவல் தலைவன் இனி என்னை எக்காரணத்தை கொண்டும் நகருக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டான் போல் இருக்கிறதே. அப்படியே நகருக்குள் சென்று கவிஞர் பெருந்தேவனாரை சந்தித்தாலும் மகாராணியின் ஓலையின்றி இளவரசர் நிருபதுங்கரை என்னுடன் காஞ்சிக்கு அனுப்பி வைக்க சம்மதிப்பாரா? அரசியார் கொடுத்த அத்தாட்சி ஓலையையே காப்பாற்றி கொண்டு வர தகுதி இல்லாதவனிடம் ஒரு மாபெரும் நாட்டின் ராஜகுமாரனை ஒப்படைக்க துணிவாரா? அல்லது இளவரசர் தான் என்னுடன் வர ஒப்புவாரா? இதையெல்லாம் எப்படியாவது சரி செய்துவிட முயற்சிக்கலாம் என்றாலும் அந்த எல்லை காவல் தலைவனை அத்தனை எளிதில் நம்ப வைக்க முடியாது போல இருக்கிறதே. மீண்டும் அவனிடம் போய் நான் பல்லவ சாம்ராஜ்யத்தின் படைத்தளபதி என்ற உண்மையை கூறி நகருக்குள் செல்ல அனுமதி கோரி பார்க்கலாமா? அதிலும் ஒரு பெரிய சங்கடம் இருக்கிறது. நான் இன்னான் என்பதை அவன் தெரிந்து கொண்டால் அச்செய்தியை உடனே தன் மன்னரான பிருத்விபதியிடம் சொல்லிவிடுவான். பல்லவ இளவரசர் நிருபதுங்கர் பெருந்தேவனாரின் குருகுலத்தில் தங்கி வளர்ந்து வரும் விஷயம் அவரது உறவினரான பிருத்விபிக்கே தெரியாதே. வாலிபடுகர் என்னிடம் அப்படித்தானே சொன்னார். இளவரசரை அழைத்து வரும் செய்தி கங்க மன்னருக்கு தெரியக்கூடாது என்றும் அவர் என்னை எச்சரித்து அனுப்பினாரே. அந்த கட்டளையை மீறி அவ்வளவு பெரிய ரகசியத்தை நான் வெளிப்படுத்தலாமா? அப்படி வெளிப்படுத்துவதால் ஏதேனும் புதிய சிக்கல்கள் தோன்றி அவை பெரிய ராஜீய குளறுபடிகளில் கொண்டு போய் விட்டுவிட்டால் என்ன செய்வது? நெற்றி சருமத்தை நெருடி விட்டு கொண்ட வில்லவன் நம்பி சட்டென்று ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்து கொண்டு நிமிர்ந்தான். ஓ, இந்த வெற்றோலைதான் ராணியார் கொடுத்த உண்மை ஓலையாக இருக்குமோ? இப்படி ஒரு வெறும் ஓலையை எடுத்து வருபவனிடம்தான் இளவரசரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ராணியாரும் கவிஞரும் ஏற்கனவே பேசி வைத்துக் கொண்டிருப்பார்களோ? அப்படிப்பட்ட ஒரு ரகசிய சமிங்கியின் சின்னம்தானோ இந்த ஓலை? துள்ளி எழுந்த வில்லவன் சற்று முன்பு கசக்கி சுருட்டி எறிந்த அவ்வெற்றோலையை எடுப்பதற்காக பாய்ந்து சென்றான். அதே சமயம் அந்த ஞாழல் மரத்தின் மேலிருந்து திகுதிகுவென எரிந்து கொண்டே சுழன்று வந்த ஒரு பெரிய தீப்பந்தம் அவ்வோலை சுருளின் மீது தொப்பென்று விழுந்தது. பேரதிர்ச்சி உற்றவனாக பின்னால் நகர்ந்த வில்லவன் பீதியுடன் மேலே அண்ணாந்து நோக்கினான். அங்கே அந்த ஞாழல் மரத்தின் உச்சி கிளை ஒன்றில்
அழகே உருவான ஒரு இளம்பெண் மிரட்சியுடன் நின்று கீழே குனிந்து பார்த்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.